அரஃபா நாளை நாங்கள் எவ்வாறு தேர்வு செய்வது என்று பற்றி கேட்டிருக்கிறாங்க. நான் சுருக்கம் என்னன்னு சொன்னால், அரஃபா நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பிரதேசத்தில் இருக்கிறோமோ அந்த பிரதேசத்தில் எது 9வது நாளா வருதோ 9ஆம் நாளா தீர்மானிக்கிறோமோ அந்த 9ஆம் நாள் தான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டிய நாள். அரஃபாவில் ஒன்று கூடல் என்பது மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் 9ஆம் நாள்ல ஒன்று கூடுவாங்க. அவர்களும் 9 நாள்ல தான் ஒன்று கூடுவாங்க. அரஃபா நாளை வச்சு 9 நாளை தீர்மானிக்கிறது இல்லை. 9 நாளை வச்சு தான் அரஃபா நாளை தீர்மானிக்கிறது. பிறை கண்டு எது 9ஆம் நாளோ அது அரஃபா நாள். அந்த அரஃபா நாள் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒன்று கூடுவார்கள். இந்த நோன்பை இந்த பிறையை ஏற்று யாரெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களோ, நாங்கள் வெளி உலகத்தில் இந்த பிறையை தான் ஏற்போம், சவுதியுடைய பிறையை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த சர்வதேச பிறைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் அவங்க என்ன செய்யணும்? பிறையை முதல்ல இருந்து வந்து பார்த்து 9ஆம் நாள் நோன்பு வைக்கணும். அரஃபால ஒன்று கூடினாங்களோ கூடலையோ 9ஆம் நாள் அவங்க என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். இல்லை நம்ம உள் பிரதேசத்தில் உள்ள தீர்மானத்தை தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? 1லிருந்து 9 பார்த்து நோன்பு வைக்க வேண்டியதுதான். எதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளக்கூடாது என்றால், ஒன்று கூடுகிறார்களே நமக்கு 8ஆம் நாளா இருக்குது இப்படி என்று கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் இந்த மீடியா என்றது வளராத காலம் வரும் வரைக்கும் அரஃபால ஒன்று கூடலை பார்த்து என்ன செய்யல, யாரும் நோன்பு வைக்கல. புறைய வச்சு தான் நோன்பு வச்சுட்டு வந்தாங்க. மீடியாவுடைய வளர்ச்சி எந்த எஃபெக்டை கொண்டு வரலாம் என்று சொன்னால், எங்களது செய்தி அவசரமாக கிடைக்குது, எனவே நாளை அவசரமா நம்ம தீர்மானிச்சுக்கலாமே என்று சொன்னால் அது நியாயமானது. ஒன்று கூடல் நடந்தா நம்ம என்ன செய்யணும்? கட்டாயம் நோன்பு பிடிக்கணும் என்கின்ற அந்த வாதம் ஆரம்ப காலத்தில் இல்லாத ஒரு வாதம் என்றுதான் நாம புரிந்து கொள்கிறோம். இது சம்பந்தமாக நான் மிக விரிவாக நிறைய பேசியிருப்பதனால தான் சுருக்கமாக சொல்லிக்கிறோம். நீங்க என்ன செய்யலாம்? அரஃபா என்று சொல்லி mujahid.com என்ற இணையதளத்தில் அரஃபா என்று சொல்லி தமிழால் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தெளிவுகள் கிடைக்கும். இது ஒரு மார்க்க ஃபிக்கு சட்ட பிரச்சனை உண்டு. இதுல நம்ம எது சரி காண்கிறோமோ அதுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம சரியாக இருந்தால் 2 கூலி தரவும், தவறாக இருந்தால் 1 கூலி தரவும் போதுமானது.